ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.10வும் 1.11ம் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ரெண்டு சம்மும் வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1.10 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதனால 1.10. 1.11 என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1.11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரத்தான் செய்யும். அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும், 5 மார்க் வாங்கணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அதை வந்துட்டு இந்த 5 மார்க் கொஸ்டினை நீங்கள் கம்பல்சரி பார்த்தாகணும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் 1.10 இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.10 யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ் 1.18a, 1.18b, 1.18c, 1.18d represent a function அப்படின்றாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிராஃபில் கர்வ் நிறையா இருக்குது. அந்த கர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அது ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை நம்ம சொல்லணுன்னு இருக்காங்க. ஒரு 3 ஃபிகர் மேலே இருக்குது, கீழே வந்துட்டு ஒரு ஃபிகர் இருக்குது, 4 ஃபிகர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கர்வ் இருக்குது. இந்த கர்வ் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை விட்டுருங்க. வெர்டிக்கல் லைனில் வந்துட்டு ஒரு பிளாக் லைன் ஒன்று போட்டிருக்காங்க, அதையும் விட்டுருங்க. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்ன ஒரு பாசிபிள்னு பார்த்திங்கன்னா, இந்த கர்வில் எங்கேயாவது ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா அந்த கர்வில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த வெர்டிக்கல் லைன் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன், இல்லாட்டினா அந்த கர்வ் ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா P and Q 2 இடத்துல இது வந்து ஜாயிண்ட் ஆகுது. P and Qன்ற 2 இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல இந்த 1.18a வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கர்வ் வந்துட்டு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அடுத்து 1.18b எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் லைன் வந்துட்டு கரெக்டாக Pன்ற ஒரே ஒரு பாயிண்டோடு தான் ஜாயிண்ட் ஆகுது. Pன்ற ஒரே ஒரு பாயிண்டோடு தான் ஜாயிண்ட் ஆகுது. அதனால நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கர்வ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? Pன்ற ஒரே பாயிண்டில் தான் வந்து வெர்டிக்கல் லைன் ஜாயின். இதே மாதிரி வெர்டிக்கல் லைன் எங்கே போட்டாலுமே அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகும். வெர்டிக்கல் லைன்னா மேலேருந்து கீழே போடுற கோடு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 1.18 சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு Pன்ற பாயிண்ட்லேயும் டச் ஆகுது, Qன்ற பாயிண்ட்லேயும் டச் ஆகுது. வேறு எங்கே நீங்கள் போட்டாலுமே என்ன வரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டில் டச் ஆகத்தான் செய்யும். அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அப்படியே ஜிக்ஜாக் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஜிக்ஜாக்கில் எங்கே நீங்கள் ப்ளூ கலரில் வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க, அந்த வெர்டிக்கல் லைன் எங்கே போட்டாலுமே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அந்த கர்வில் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ் ஃபிகர் சொல்யூஷன்ஸில் the curves in figure 1.18a and 1.18c do not represent the function as the vertical line meet the curve in 2 points P and Q. The curve in figure 1.18b and figure 1.18d represent the function as the vertical line meet the curve in at most 1 point. இப்போது இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது பூரா மனப்பாடம் பண்ணி எழுதணுமா அப்படின்ட்டு. மனப்பாடம் பண்ணாதீங்க, அங்கே என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும். சரிங்களா? அதாவது என்னன்னா 1.18a 1.18c represent the not represent the function அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். பிகாஸ் the vertical line meet the curve at two different points P and Q அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸில் என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக மார்க் வந்துடும். ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்களே தவிர கிராமட்டிக்கல்லாம் பார்க்க மாட்டாங்க.
அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.11 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எஃப்னு, அது ஏ டு பியாக இருக்குது. அப்படி எப்படின்னா அதில் எப்படின்னா எக்ஸுன்றதை வந்துட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸின்னு நம்ம கோடொமைனில் எடுக்கும்போது அது 3x-1 அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்துட்டு பிக்கு பியில் வந்து எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ 1ஓட எதோட ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம எஃப் ஆஃப் 1 அப்படின்றத கண்டுபிடிச்சா தான் போட முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏவோட இருக்கக்கூடிய 4 எலமெண்ட் 1 2 3 4 4க்குமே வந்துட்டு பியில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகக்கூடிய எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 4 வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-1ன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எஃப் ஆஃப் 1ன்னு போடுறப்போ 3 × 1 - 1 இஸ் ஈக்குவல் டு 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 × 3 × 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 6 - 1 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. எஃப் ஆஃப் 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 9 - 1 இஸ் ஈக்குவல் டு 8ன்ற மாதிரி கிடைக்குது. எஃப் ஆஃப் 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 4 அப்படின்னு போட்டிருக்கணும். அவங்க வந்துட்டு ப்ராக்கெட்டை மாற்றி போட்டாங்க. என்னென்னா 4 × 3ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 3 × 4 தான். இது ஒன்றும் தப்பு இல்லை, பட் நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டுருக்கோங்க. 3 × 4 - 1 3 × 4 இஸ் 12 12 - 1 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் பிக்டோரியல் டயக்ராம் நம்ம போட்டாச்சு. அது போட்ட உடனே அதில் வந்துட்டு ஏ வந்து 1 2 3 4 இருக்குது. பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நம்ம எழுதிடலாம். பியில் வந்து பார்த்திங்கன்னா 2 5 8 11 14 அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் இங்கேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாதிரி எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 2. அப்போ வந்து 1 அப்படின்னா 2ஓட தான் பேர் ஆகும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 5. அப்போ 2னா 5ஓட தான் பேர் ஆகும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 3னா 8. எஃப் ஆஃப் 4 வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடச்சிருக்காங்கன்னா 4 வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வந்துட்டு ஆரோ டயக்ராம் அப்படின்றது நார்மலாக பிக்டோரியல் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரோ டயக்ராம். பட் நீங்கள் சொல்லணும் லெட் அஸ் ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் எஃப் ஏ கோஸ் டு பி அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் ஆரோ டயக்ராம்ன்ற மாதிரி சொல்லணும். அது மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். இல்லைன்னா ஆரோ டயக்ராம் போட்டு இந்த பிக்டோரியல் டயக்ராமை போட்டுட்டு எஃப் கோலன் ஏ கோஸ் டு பி அப்படின்றதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து டேபிள் ஃபார்ம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மாதிரி அங்கே எழுதி பழகிட்டிங்கன்னா குட் திங். அதே மாதிரி டேபிள் ஃபார்ம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கிராஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th 9th வந்துட்டு நம்ம கிராஃப்க்கு போட்டிருப்போம்னா அதே மாதிரி தான். எக்ஸ் என்ன வேல்யூ கிடைக்குது 1 2 3 4 கிடைக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 5 8 11 அப்படின்ற மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டு அதே மாதிரி செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம கிராஃபவே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை தான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். தட் மீன்ஸ் நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மெட்டில் இதை எழுதினீங்கன்னா அதான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 5 3 8 4 11 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கிராஃபிக்கல் ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம நார்மலாக கிராஃப் போடுவோம் இல்லையா, 1க்கு வந்து 1 எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க, 2 வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க. அப்போது 2 வந்துட்டு அடுத்ததில் வந்து 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், 5 வந்துட்டு ஒய் ஆக்சிஸ், அப்புறம் 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்துட்டு 8 வந்துட்டு ஒய் ஆக்சிஸ், அந்த மாதிரி அப்புறம் 4 11 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அந்த படத்துக்கான ஆரோ மார்க்கை கரெக்டாக போடணும். அந்த லைன் போட்டுட்டு அப் அண்ட் டவுனில் ஆரோ மார்க்லாம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க, உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா யூனிட்ஸ் ஸ்கேலு எல்லாமே நீங்கள் போடணும், கரெக்டாக போடணும். எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் நம்ம கிராஃபுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய கான்செப்டை ரொம்ப தெளிவாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இதுக்கான ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு, ரிப்பீட்டட் சம்மு. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் சிலபஸ்லேயுமே இந்த சம்லாம் இருந்தது. அதனால் எகைன் அண்ட் எகைன் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால் இந்த கொஸ்டின்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பை ஆரோ டயக்ராம் எப்படி போடணும், டேபிள் ஃபார்ம் எப்படி போடணும், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எப்படி கொடுக்கணும், கிராஃபிக்கல் ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்து வச்சுட்டு அதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியலை அப்படின்னா இருக்கிற சென்டென்ஸை அப்படியே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக எழுதுறதுக்கு பழகிக்கங்க. ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.
அடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்காம யாரும் செல்ஃபோனில் பார்க்காம யாரும் இருக்க போகிறதே கிடையாது. உங்களோட சிலபஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் மெம்பர்ஷிப் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதை பற்றின எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னாலும் உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.